Hi, smart cookies. In today's class, let's learn the figure of speech apostrophe. பாலகிருஷ்ணன் ஒரு ஸ்மார்ட் குக்கி அவரோட கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்போஸ்ட்ரஃபி போடுங்கன்னு. ஸோ அவருக்காகவும் மற்றவங்களுக்காகவும் இந்த வீடியோ அப்போஸ்ட்ரஃபி. இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது ஒரு லிட்ரரி டிவைஸ் யூஸ்ட் பை போயட்ஸ் அண்ட் பிளே ரைட்ஸ். அவங்களுடைய ட்ராமாஸ்லாம் வந்து ட்ராமாட்டிக் எஃபெக்ட் வேணுன்றதுக்காக இந்த லிட்ரரி டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. அதில் நிறைய சிமிலி, பர்சானிஃபிகேஷன், மெட்டஃபர் நிறைய பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது அப்போஸ்ட்ரஃபி. ஸோ அந்த அப்போஸ்ட்ரஃபின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் வந்து ட்ராமாவில் வர ஒரு கேரக்டர் வந்து டைரெக்டாக அட்ரஸ் பண்ணுற மாதிரி. யாருக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரினா, உயிரற்ற பொருள், ஒரு இன்னானிமேட் ஆப்ஜெக்ட், இல்லை ஒரு எதிரில் இல்லாத ஒரு நபரை பற்றி, இல்லைன்னா இறந்து போனவர்களை பற்றி அட்ரஸ் பண்ணுறோம். அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கிறது தான் இறந்து போனவர்களோ எதிரில் இல்லாதவர்களையோ இல்லை உயிரற்ற பொருள்கள்கிட்டையோ பேசுவது போல் அமைவது தான் இந்த அப்போஸ்ட்ரஃபி. ஸோ இட்ஸ் அ டைரக்ட் அட்ரஸ் டு தி டெட், தி ஆப்சென்ட், ஆர் டு அ பர்சானிஃபைட் திங். பர்சானிஃபைட் ஒரு மனிதர்களாக உருவகப்படுத்திய ஒரு பொருள்கிட்ட பேசுறது. கடல்கிட்ட, அலைக்கிட்ட, காற்றுக்கிட்ட, பாறைக்கிட்ட, பூக்கிட்ட, அந்த மாதிரி பேசுறது தான் நம்ம அப்போஸ்ட்ரஃபின்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் see a few examples, you will be able to understand it better. ஓ கொரோனா, when will you come to an end? கொரோனா வைரஸ், அது நமக்கு அது ஒரு அப்ட்ராக்ட் திங், அது நமக்கு கண்ணுக்கே தெரியாது இல்லையா. அதுக்கிட்ட போய் நம்ம பேசுகிற மாதிரி, ஓ கொரோனா எப்போ தான் நீ முடிவுக்கு வருவ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதும் ஒரு அப்போஸ்ட்ரஃபி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஷாஜகான், இஃப் ஓன்லி யூ ஷுட் பி லிவிங் டு see your டெல்லி. ஓ ஷாஜகான், ஷாஜகான் இஸ் நாட் நவ் அலைவ், அவர் எப்போவோ டெட். ஆனால் அவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி, நீ மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்து உன்னோட டெல்லியை நீ பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி. ஷாஜகான், இஃப் ஓன்லி யூ ஷுட் பி லிவிங் டு see your டெல்லி. செகண்ட் ஒன், நம்ம எல்கேஜிலேயே படிச்சிருக்கோம், அப்போஸ்ட்ரஃபின்னு தெரியாமல் அப்போஸ்ட்ரஃபியை படிச்சிருக்கோம். அப்போஸ்ட்ரஃபின்றது நம்ம பங்க்சுவேஷன் மார்க் மேலே போடுற அப்போஸ்ட்ரஃபியை நினச்சிக்க கூடாது, அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே. ஸோ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். ஸ்டார் வந்து நம்மக்கிட்ட க்ளோஸாக இல்லை, எவ்வளோ தூரத்தில் இருக்குது. அது வந்து அதை பார்த்து நம்ம, அது ஒரு பர்சானிஃபைடு ஆப்ஜெக்ட், அது ஒரு நபர்கிட்ட பேசுகிற மாதிரி, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஓ லிபர்ட்டி, வாட் கிரைம்ஸ் ஹவ் பீன் கமிட்டட் இன் தை நேம். ஓ லிபர்ட்டி, சுதந்திரமே, உன் பெயரை சொல்லி எவ்வளவு குற்றங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சுதந்திரம், அந்த ஃப்ரீடம் கிட்ட பேசுகிற மாதிரி. ஓ லிபர்ட்டி, வாட் கிரைம்ஸ் ஹவ் பீன் கமிட்டட் இன் தை நேம், உன் பெயரை சொல்லி எவ்வளவோ குற்றங்கள் நடக்கிறது. லாஸ்ட் ஒன், மை சென்டென்ஸ், ஓ கொரோனா, வென் வில் யூ கம் டு an end, நீ எப்போ தான் முடிவுக்கு வருவ அப்படின்னு சொல்லி கொரோனா வைரஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணுற மாதிரி. ஸோ hope you have understood the concept apostrophe. Meet you tomorrow with a new topic. Thank you.